ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து மிளகும் அந்த முருங்கை இலையை வந்து நல்லா அலசி எடுத்துக்கலாம். முருங்கை வந்து நம்ம முருங்கைக்கீரை அந்த இதோடு சேர்த்தே வைக்கலாம். குச்சி வச்சாலே வரும். அந்த கீரையை வந்து நம்ம நல்லா அலசி எடுத்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு அந்த மாவோட இட்லி மாவு நம்ம வந்து ஆட்டி வச்சுருப்போம் பாருங்கள் கெட்டியாக, அந்த மாவில் வந்து நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா இதை கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். ஏன்னா அது வந்து கீழே போய் நின்றுக்கும், மாவு கீழே அடியில் இட்லி மாவு மாதிரி நிற்கும். அதனால் அதை நல்லா வந்து கிண்டி விட்டுட்டே இருந்துட்டு நல்லா வந்து எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி வந்து பண்ணிடணும். இல்லைன்னா அங்கங்கே ஒரு இடத்துல நிற்கும். இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்து மிளகு வந்து நல்லா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்குலாம் பெரிய ஆளுக்குன்னா வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. மிளகு சேர்க்கறதுனால நல்லது தான். அந்த கீரையோட கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ வந்து இந்த மிக்ஸி ஜாரில் இருக்க தண்ணி இதெல்லாம் வந்து அலசி எடுத்து இதில் ஊற்றி அதையும் நல்லா வந்து வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் கலந்து எடுத்துக்கலாம். மாவு ரொம்ப கெட்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்து கலந்துக்கிறோம் நாங்கள். நல்லா இதை வந்து கலந்துக்கிட்டு நம்ம எப்பயுமே தோசைக்கல்லில் தோசை ஊற்றுற மாதிரியே வச்சு தோசைக்கல்லை லேசாக காய வச்சுட்டு நல்லா ஒரு தோசையாக ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நாங்கள் ஒரு தோசை ஊற்றியாச்சு. இதை திருப்பி போட்டுருவோம். நல்லா எப்படி இப்படி எல்லா பக்கமும் நல்லா வெந்து வந்து பாருங்கள். இந்த மாதிரி ப்ரௌனாக வந்தாலே போதும். அந்த பச்சை கலரில் ஊற்றுற தோசை வந்து இந்த மாதிரி ப்ரௌனாக இருக்கணும். அப்போ தான் வெந்துருச்சு பின்னாடி. இப்போ வந்து இந்த முன்னாடி பக்கம் வந்து வேகட்டும். இதோடு வந்து நமக்கு வந்து தேங்காய் சட்னியும் அரைச்சி வச்சுருக்கோம். தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம். எப்படி இருக்குது பாருங்கள், தோசை வெந்திருக்கு. இது வந்து நமக்கு வந்து சாப்பிட்டோம்னா வெறுதாகவும் சாப்பிடலாம். தேங்காய் சட்னி இல்லை ஏதாவது ஒரு தக்காளி சட்னி, இந்த வெங்காய சட்னிலாம் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து தான் வெந்துருச்சு பாருங்கள், ப்ரௌனாக இருக்குது பாருங்கள் நடுவில். இதோடு எடுத்துகிட்டு அடுத்த தோசையை ஊற்றிக்கலாம். நம்ம தோசைக்கல்லை எப்பயும் போல் மாவு ஊற்றுற மாதிரியே ஊற்றினாலே கரெக்டாக வரும். இதை ஊற்றிட்டு நல்லா வந்துருச்சு பாருங்கள். எதுவுமே எங்கேயும் ஒட்டாமல் எடுத்துக்கிறாமல் இப்படி தான் வரும். நம்ம வந்து இட்லிக்குன்னு தனியாக ஆட்டுற மாவில் தான் இந்த இலையை கரைச்சி ஊற்றினா நல்லாயிருக்கும். நல்லா வேகட்டும். அடுத்த தோசை பார்ப்போம். பையனுக்கு வச்சு கொடுப்போம் சாப்பிட. இந்த தேங்காய் சட்னியோட தோசை வச்சாச்சு. எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்கோம். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.